பொங்கல் விருந்தாக தற்போது பல்வேறு திரைப்படங்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தனுஷின் கேப்டன் மில்லர் திரைப்படமும் சிவகார்த்திகேயனின் ஐலாண்ட் திரைப்படமும் நேருக்கு நேராக மோதி பல பரீட்சை செய்துள்ளது. இதில் கேப்டன் மில்லர் படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்க தனுஷ் நாயகனாக நடித்திருக்கிறார். இப்படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்துள்ளது. மேலும் சிவகார்த்திகேயனின் ஐலாண்ட் படத்தை ரவிக்குமார் இயக்கியுள்ளார். இப்படத்தை லைகா நிறுவனம் தயாரித்துள்ளது. தற்போது இரண்டு படங்களும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் கேப்டன் மில்லர் திரைப்படம் அதிரடி ஆக்ஷன் கலந்த படமாகவும் ஐலாண்ட் திரைப்படம் ஜனரஞ்சகமான படமாகவும் வெளியாகியுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தை இளைஞர்கள் கொண்டாடி வருவது போல் ஐலாண்ட் திரைப்படத்தை குடும்பங்கள் கொண்டாடி வருவதாக தெரிகிறது. தற்போது இரண்டு படங்களின் முதல் நாள் வசூல் குறித்த விவரம் வெளியாகியுள்ளது. அதன்படி கேப்டன் மில்லர் திரைப்படம் உலக அளவில் கிட்டத்தட்ட 40 கோடி வரை வசூலித்திருப்பதாகவும் தமிழக பாக்ஸ் ஆபீஸில் 20 கோடி வரை வசூலித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் ஐலாண்ட் திரைப்படம் உலக அளவில் கிட்டத்தட்ட 35 கோடி வரை வசூலித்திருப்பதாகவும் தமிழகத்தில் 15 கோடி வரை வசூலித்திருப்பதாகவும் பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முதல் நாளே இந்த இரண்டு படங்களும் நல்ல வசூலை குவித்துள்ளதால் வரும் நாட்களிலும் வசூல் நிலவரம் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. சரி நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.